வியூவர்ஸ், வெல்கம் டு கையளவு சமையல் சிம்பிள் அண்ட் டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்த் மிக்ஸ். கஞ்சி மாவு எப்படி வீட்லேயே நம்ம பண்ணலாம், இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வச்சுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப குயிக்கான ப்ராசஸ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எந்த கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பை இது மொத்த இன்க்ரீடியண்ட்டுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு, அதே கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை, அதே கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி ஒரு கப்பு, அதே கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு வீட்டில் என்ன இருக்கோ ஆசீர்வாத் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறதுக்கு 6 முந்திரி, 6 பாதாம், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காய் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இவ்வளோதான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பில் ஒரு வெறும் ட்ரை இழுப்புச்சட்டி போட்டிருக்கேன், கடாய். இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே கோதுமை மாவை வறுத்து எடுக்க போகிறேன். உங்களுக்கு வெறும் கோதுமை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் கோதுமையை இதில் சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து பண்ணுறதா இருந்தால் இதையே இன்னும் 2 ப்ரொப்போர்ஷன்ஸ் கூட சேர்த்துக்கிட்டு நீங்கள் இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் அப்படியே பண்ணி நீங்கள் மிஷினில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்லா அரைச்சே கொடுத்துருவாங்க. ஸோ நான் காட்டுறது வீட்டில் நம்ம சிம்பிளாக எப்படி இதை ரெடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறதுக்கு தான். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பச்சை பயிரை இந்த இதில் சேர்த்து இதை நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இன்னும் இந்த பச்சை பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம நல்லா இது எல்லாமே செவக்க வறுக்கணும். இல்லைன்னா இது நீங்கள் கஞ்சி கலந்து குடித்தாலும் இது வறுக்காமல் நம்ம பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது டைஜஸ்டே ஆகாது. ஸோ கொஞ்சம் 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணி ஒன்றா நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொறுமையாக எடுத்து வைங்க. அப்போ தான் இந்த கஞ்சி நீங்கள் கலந்தாலும் உங்களுக்கு சாப்பிட்டாலும் ஜீரணமாகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு எனக்கு இந்த பச்சை பயிரோட வாசனை தான் வருது. ஸோ நான் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு சைடில் ஒரு தட்டில் நீங்கள் மாற்றிடுங்க. இதே மாதிரி இதில் புழுங்கல் அரிசி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு கப்பு, அதையும் இதே மாதிரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துடலாம். புழுங்கல் அரிசியும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது அதே மாதிரி அதே தட்டிலே நம்ம இதை ஓரமாக சேர்த்துடலாம். அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்துடலாம். பொட்டுக்கடலையும் வறுத்துட்டோம். இப்போ நான் இதை சேர்த்துடுறேன். இப்போ நம்ம கோதுமை மாவை இதோட சேர்த்து நல்லா செவக்க வறுக்கலாம். நம்ம இதை வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசிப்பயிறு அதோடு சேர்க்க வேணாம். ஏன்னா இது ஏற்கனவே நல்லா நைஸாக தானே அரைச்சிருக்கு ரெடிமேடு கோதுமை மாவு. அதனால் இதை நம்ம வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மட்டும் வச்சுக்கலாம். நான் கோதுமை மாவை போட்டு வறுக்க ஆரம்பித்து ஒரு 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கோதுமை மாவோட வாசனை தான் வருது. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே நான் 6 முந்திரி, 6 பாதாம், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் இதில் சேர்த்துருக்கேன். இந்த சூடே இதுக்கு போதும், இதை தனியாக வறுக்க தேவையில்லை. இதெல்லாம் ஆறினதும் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வரலாம். நல்லா ஆறிடுச்சு. ஸோ மிக்ஸி ஜாரில் முதல்ல நான் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்து விடுறேன், ஏன்னா அது நல்லா அரையணும். பாதாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணலாம், கோதுமை மாவை தவிர. இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். பட் நான் ஒரு தடவை சலிச்சுக்கலாம் அதில். ஸோ தட் இதில் அரையாத போர்ஷன் இருந்தால் திரும்ப நம்ம மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிக்கலாம். ஸோ நான் இது ஒரு சலடை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சலிச்சிடலாம். இப்போ நான் 2 தடவை நல்லா சலித்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் சலிக்காத அந்த கொஞ்சம் நர இருக்கிற போர்ஷன்ஸை நான் தனியாக ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் அரிசி கஞ்சி குருணையில் நீங்கள் கஞ்சி போடும்போது இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேணாம். இதுவும் அதோட அரிசி கஞ்சியில் கலக்கும்போது அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவை இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சிடலாம்.
இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ இல்லை ட்ரையான என்ன பிளாஸ்டிக் கண்டெய்னர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் போட்டு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணிடலாம். இது நல்லா 1 மாதம் வரும். நம்ம ஒரு 4 பேருக்கு கஞ்சி போடுறதுக்கே இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு மாவு சேர்த்தா போதும். நான் எப்படி கஞ்சி போடுறதுங்கிறதும் இப்போ இது எடுத்து வச்சுட்டு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் கஞ்சி கலக்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பேருக்குக்கான அளவுக்கு இதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தலை தட்டி எடுத்துருக்கோம். நம்ம இது கூடவே எனக்கு ஸ்வீட்னஸ்க்கு நான் ஒயிட் சுகரை விட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா வெல்லம், துருவின வெல்லம் சேர்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போ நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் காமிச்ச ப்ரொப்போர்ஷனுக்கு எனக்கு கிட்டத்தட்ட இதுலேருந்து இப்போ நான் கஞ்சிக்கு எடுத்தது போக எனக்கு ஒரு கரெக்டாக 3/4 கிலோ வந்திருக்கு. இது 1 கிலோ டப்பா 3/4 கிலோ வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு முன்னாடியே நமக்கு எவ்வளோ கஞ்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் வைக்கும்போது நமக்கு கெட்டி தட்டாது கலரும்போது. ஸோ நான் இப்போ வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா அந்த கரண்டி வச்சு நீங்கள் கலரிடுங்க. ஸோ தட் லம்ஸே இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா முதல்ல கலரி இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம், கரைச்சி வச்சிடலாம். இப்போ நான் வந்து கஞ்சி மாவை 2 கிளாஸ் சொன்னேன். ஆனால் எனக்கு இன்னும் 1 கிளாஸ் தேவைப்பட்டதுனால நான் 3 கிளாஸ் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை மேலே அடுப்பில் வைக்கலாம். வச்சுட்டு கை விடாமல் கலரணும். அப்படி இல்லைன்னா இது வந்து என்ன ஆகிடும்னா அடியில் அடி பிடிச்சிக்கும், இன்னொன்று கெட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ கை விடாமல் கலருங்க. இது உங்களுக்கு இப்படி தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் திக்காக மாறும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அடுப்பை ஆனில் வச்சு. இப்போ ஹெல்த் மிக்ஸ் நிறையா இன்ஸ்டண்ட்டாக வந்துருச்சு. பட் நம்ம வீட்லேயே இது வந்து இருக்கிற பொருளை வச்சு நம்ம கஞ்சி மாவு ரெடி பண்ணியிருக்கோம். சில பேர் இதில் ராகி, கேப்பை அதெல்லாம் சேர்ப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப லென்த்தியான ப்ராசஸ். ஸோ இது மாதிரி நீங்கள் சிம்பிளாக பண்ணி வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்காவது காலைல நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லை, எங்கேயா அவசரமாக வெளியே போகும்போது கூட நம்ம இந்த கஞ்சி 1 கிளாஸ் குடிச்சிட்டு போனால் கூட நமக்கு 2லேருந்து 3 மணி நேரம் பசி தாங்கும். ராகி சேர்க்கலாம். பட் ஆனால் என்னென்னா ராகி வந்து ரொம்ப குளுமை. ஸோ வந்து நிறைய இந்த கை குழந்தைங்களுக்கு இல்லை வயசானவங்களுக்கு நம்ம அதை ராகி கஞ்சி போடுறது என்ன ஆகுனா ஹெல்த்துக்கு நல்லதுனாலும் சீக்கிரம் சளி கட்டும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளில் நம்ம சிம்பிளாக பண்ணுறதுனால இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் குளுமை கிடையாது. ஒரு எல்லாமே ப்ரோட்டீன் ரிச்சு அதில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கிறோம். ஸோ கை குழந்தைக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், எந்த வயசுக்காரங்களுக்கும் இந்த கஞ்சி ஈஸியாக செய்யக்கூடியது தான். ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கஞ்சிமா இதில் ஏற்கனவே பாதி நம்ம வறுத்து போடுறதுனால இந்த ஒரு கொதிக்கு அது போதும். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 1/2 கிளாஸ் பால் இதில் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் சத்தாக சாப்பிட்லாமேன்றதுக்காக. அவ்வளோதான், கஞ்சி ரெடி. இப்போ நம்ம கஞ்சி வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நிறைய பெனிஃபிஷியல் இது உடம்புக்கு, ப்ரோட்டீன் ரிச்சு. இது சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆகிடும். அதுபோல் நமக்கு இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் பசி தாங்கும். ஸோ சில நாளில் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண முடியாட்டா கூட இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசையும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்டுட்டு ஒரு கரெக்டாக 12-12:30 நீங்கள் லஞ்ச் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், வெயிட் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கை குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப குயிக்கான ரெசிபி. அண்ட் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.